பிளாஸ்டிக் தயாரிப்பான். அந்த கழிவை கொண்டு நம்ம ஆத்துல ஊத்துவான், கிணத்துல ஊத்துவான், குளத்துல ஊத்துவான். குழிய தோண்டி ஆழ்குழாய் கிணறுக்குள்ள பூமிக்குள்ள ஊத்திட்டு போயிருவான். நிலம் நஞ்சாயிரும், நீர் நஞ்சாயிரும். இந்த ஆழ கழிவு பாலாறு தண்ணி, காவிரி தண்ணி திறக்கும் போதெல்லாம் ஒரு ஆள் உயரத்துக்கு நுர நுரையா தண்ணி வருதே. அப்படிதான் இதுக்கு முன்னாடி வந்துச்சா? தண்ணி வருதா, நுரை வருதா? இங்க இருக்கிற அமைச்சர்கிட்ட கேட்கறதுக்கு மக்கள் நிறைய சோப்பு போட்டு குளிச்சு விடுறாங்கன்ட்டான். இந்த மாதிரி அறிவாளிகளுக்கு ஓட்டு போட்ட கூட்டமே ஒண்ணு என்ன செய்யறது? தர்மாக்கோள விடுறது, கடல்ல மீன் வளத்தை பெருக்கிறோம்னு சட்டியில மீனை வச்சு மீன் கடலுக்குள்ள விடுறது. இவங்க எங்கடா கண்டுபிடிப்பீங்க? தேடி தேடி பார்த்து ஓட்டு போடுறீங்களா நீங்க? இவங்க எப்படி இந்த சிப்காடு தொழிற்சாலைகள்ல வர்ற கழிவை இப்ப கர்நாடகால இருந்து ஆந்திரால இருந்து இந்த பாலாற்று தண்ணியை திறக்கும் போது என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆலைகள் இருக்கிற கழிவை தேக்கி வச்சுக்கிறாங்க. நமக்கு தண்ணியை திறக்கும் போது அதோட சேர்ந்து திறக்கிறாங்க. அது வரும்போது அப்படியே நுரையா வருது. அப்ப அந்த நுரை என்ன பண்ணுது? அப்படியே போய் எங்க போனாலும் நிலத்தடி நீர்ல அந்த ஆலை கழிவு நஞ்சு போய் படியுது. அதுல விளையிறது நஞ்சா விளையும். அதை சாப்பிட்டா நீ விஷத்தை சாப்பிடுறியா, உணவை சாப்பிடுறியா யோசிச்சுக்க. அப்புறம் அந்த நீர் பூமிக்குள்ள போகுது. அததான் நீ ஆழ்குழாய் கிணறு போட்டு அல்லது கிணறு வெட்டி குடிக்கிற. இப்ப தண்ணி குடிக்கிறியா, விஷத்தை குடிக்கிறியா? இப்ப இந்த ஆலை தண்ணி எங்க ஊத்துவான்? அங்கதான் ஊத்துவான். நம் வளத்தையும் மக்கள் நலத்தையும் பாதுகாக்க வாக்களியுங்கள் விவசாயி சின்னத்திற்கு.